இந்த பவுன்சருங்க விஷயத்தில் பவுன்சருங்க இதில் பொய் வழக்கு போட்டிருக்காங்கன்னு ஏற்கனவே செய்தி வந்தது. இப்போ பாருங்கள், புகார் கொடுத்தவனை போய் பேட்டி எடுக்கிறாங்க. புகார் கொடுத்தவனை நீ எப்போ பண்ண, எங்கே இருந்த, கூட்டத்துக்கு எப்போ போன அப்படின்னுலாம் கேள்வி கேட்குறாங்க. அந்த புகார் கொடுத்தவன் எப்படி திருன்னு முழிக்கிறான்னு பாருங்கள். அவன் பேசுகிறத பார்த்த உடனே சதிலையும் அவன் போய் புகார் கொடுத்துருக்கான். இந்த வீடியோவை பாருங்கள். நான் திடல்லேருந்து ஒரு 1 கிலோமீட்டர் ஆகலாம். இப்போ பிரதர், நீங்கள் சொல்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா அந்தோதய ட்ரெயின் வந்து மதுரைக்கு 9 மணிக்கு தான் ரீச் ஆகுது. நீங்கள் 9 மணிக்கு மாநாட்டத்தில் ரீச் ஆனால் தான் சொல்கிறீங்க. அது எப்படி கணக்கு எனக்கு புரியல. இதோட ஆஃப் பண்ணிக்கோங்க, நான் எதுவும் பேச விரும்புகிறேன். இல்லை அதுக்கப்புறம் அவங்க அம்மாவிட்ட பேசுகிறாங்க. அம்மாட்ட கேட்குறாங்க, நீங்கள் அங்கே போனீங்க ஆதாரம் இதுன்னு. அந்த அம்மாவும் முழிக்குது. வச்சிருப்பாப்ல, அதை காமி தம்பி போதும், எனக்கு நீ தரக்கூட வேணாம். இல்லங்க, சத்தியமா இது என் ஃபோன், என்னோட ஃபோன் தான். அந்த பையனுக்கு ஃபோன் அடிச்சேன், தம்பியோட நம்பர் தான் பெட்டிஷன்ல எழுதிருக்கீங்களா, அடிச்சேன். அது பாப்பா பேசுனுச்சு. இல்ல அதுல இருக்குமே, அதுல இருந்து ஒரு போட்டோ அனுப்ப சொல்லுங்கன்னு. அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சியா? ஏற்கனவே சொன்னேன், இந்த புகார் கொடுத்தவன் அந்த வீடியோவில் இல்லைன்னு. அதனால் இந்த புகார் விஜய் பவுன்சருங்க மேலே என்னை தாக்கினார்கள்னு கொடுத்த புகார் வந்து டிஎம்கே திராவிட மாடல் இவங்க உருவாக்கியிருக்கான் அப்படிங்கிறத மக்கள் புரிஞ்சுக்காங்க. ஸோ விஜய் பவுன்சருங்கிற மேலே திமுக திட்டமிட்டு, ஸ்டாலின் திட்டமிட்டு விஜயை முதல் குற்றவாளி ஆக்க வேண்டும் என்பதற்காக கொடுக்கப்பட்ட புகார் தான் இது அப்படிங்கிறது நீங்கள் புரிஞ்சுக்கணும்.